பருவம் 1 அலகு 1 வடிவியல். நினைவூட்டல் இருபரிமாண வடிவங்கள். ஸ்கொயர் சதுரம், ரெக்டாங்கிள் செவ்வகம், சர்க்கிள் வட்டம், ட்ரையாங்கிள் முக்கோணம். முப்பரிமாண வடிவங்கள். கியூப் கனசதுரம், கியூபாய்டு கனசெவ்வகம், ஸ்பியர் கோளம், கோன் கூம்பு, சிலிண்டர் உருளை. பயிற்சி தாள் 1 வடிவியல். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் கனசதுர வடிவத்தினை கண்டுபிடித்து வண்ணம் தீட்டுக. இப்போ இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுல என்னென்ன வடிவம்? இது இந்த மேலம் உருளை, இதுவும் உருளை வடிவம், இது கோள வடிவம். இப்போ இந்த தாயக்கட்டு தான் என்ன வடிவம்? கனசதுர வடிவம். அப்போது இந்த கனசதுர வடிவத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? வண்ணம் தீட்டணும். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் வடிவம் என்ன? இந்த பந்து எந்த வடிவத்தில் இருக்குது? கோளம், கனசதுரம், உருளை, கூம்பு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் முப்பரிமாண வடிவங்களில். இது எந்த வடிவத்தில் இருக்குது? கோள வடிவத்தில் இருக்குது. இப்போ கோளம்ங்கிற வடிவத்தை சரி பண்ணியிருக்கோம். அடுத்ததா கொடுக்கப்பட்டுள்ள படங்களுள் முப்பரிமாண வடிவங்களின் எண்ணிக்கை எத்தனை? இந்த பரிசு பொருள் பெட்டி, இது என்ன வடிவம்? கனசதுர வடிவம், முப்பரிமாண வடிவத்தில். அடுத்தது இது எந்த மாதிரி இருக்குது? கூம்பு வடிவத்தில் இருக்குது. இது சதுரம், இது முப்பரிமாண வடிவம் கிடையாது இல்லையா? இது இருபரிமாண வடிவம். அப்போ இதை சேர்க்கக்கூடாது. அடுத்தது இது எந்த வடிவத்தில் இருக்குது? உருளை வடிவத்தில் இருக்குது. அடுத்ததான் இது கனசெவ்வக வடிவம், இது செவ்வக வடிவம், இது முப்பரிமாண வடிவம் கிடையாது. அப்போ இது என்ன பண்ணக்கூடாது? இதை சேர்க்கக்கூடாது. அடுத்தது கோளம். அடுத்தது இது முக்கோணம், இதுவும் முப்பரிமாண வடிவம் கிடையாது, இது இருபரிமாண வடிவம். அடுத்தது இந்த பழம் கோள வடிவத்தில் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை முப்பரிமாண வடிவங்கள் வந்திருக்கு? 6. அப்போ அந்த எண் இங்கே எங்கே இருக்குது? 6, 7, 4, 13. அப்போ நம்ம எதை சரி பண்ணணும்? இந்த 6ங்கிறத சரி குறியிடணும். அடுத்தது கீழ்காணும் படத்தில் உள்ள வடிவங்களை எண்ணி வட்டத்தில் குறிக்கவும். எந்த வடிவத்தை முதல்ல தேட போகிறோம்? சதுரம். எங்கெங்கே இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. இந்த ஒரு பெரிய சதுரம் இருக்குது இல்லையா? இதில் பின்பக்கம் பாதி மறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இது என்ன வடிவம் தான்? சதுர வடிவம் தான். அப்போ 7, 8, 9. அப்போது சதுரத்தில் எத்தனை வடிவங்கள் இருக்குது? 9. அடுத்தது செவ்வகம். இந்த பெரிய சதுரம் ஒன்று இருக்குது. அப்போ 1, 2. இந்த நீள் வாக்கில் இருக்குது இல்லையா? இது 1, 2. அடுத்து இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, 3. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 1, 2, 3. அப்போ இங்கே செவ்வகம் அப்படிங்கிற கட்டத்தில் என்ன போட்டிருக்கோம்? 3. அடுத்தது முக்கோணம். 1, 2, 3, 4. இது நமக்கு முழுமையாக இது முக்கோண வடிவமாக அது தெரியல இல்லையா? அதனால் இதை நம்ம சேர்க்கலை. இப்போ 1, 2, 3, 4. அப்போது இங்கே முக்கோணம்ங்கிற இடத்துல என்ன போடணும்? 4. வட்டம். எத்தனை வட்டங்கள் இருக்குது? 1. இது மட்டும்தான் இங்கே வட்ட வடிவத்தில் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வட்ட வடிவம் கிடையாது, இதெல்லாம் அரை வட்ட வடிவம். அப்போ நம்ம இதை சேர்க்க தேவையில்லை. இது மட்டும்தான் என்னது? வட்ட வடிவம். அப்போது இங்கே வட்டம்ங்கிற இடத்துல எத்தனை போட்டிருக்கோம்? 1. இப்போ சதுரம் 9, செவ்வகம் 3, முக்கோணம் 4, வட்டம் 1. அடுத்தது
கொடுத்துள்ளவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புக. இங்கே மேலே அடைப்புக்குறிக்குள்ள விடைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து இதில் எழுதணும். ஒரு சதுரம் டேஷ் சமபக்கங்களை கொண்டது. ஒரு சதுரம்னா அது எத்தனை சமபக்கம் இருக்கும்? 4 பக்கங்கள் இருக்கும். அப்போது இந்த அடைப்புக்குறிக்குள்ள 4 எங்கே இருக்குன்னு பார்த்து இங்கே இருக்குது. இங்கு 4 இருக்குது. அதை எடுத்து நம்ம இந்த கோடிட்ட இடத்துல எழுதியிருக்கோம். வளையலின் வடிவம் என்ன? வளையல் எந்த வடிவத்தில் இருக்கும்? வட்டம். வட்டம். இதோ இந்த இடத்துல அடைப்புக்குறிக்குள்ள இருக்குது. 6 சமபக்கங்களை கொண்ட கன உருவம். சமபக்கங்கள் அப்படின்னாலே அது எதில் இருக்கும்? சதுரம். அதே அதுலேயே 6 பக்கங்கள் இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லணும்? கனச்சதுரம். எங்கே இருக்குது? இதோ இருக்கு அடைப்புக்குறிக்குள்ள. அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். கனச்செவ்வக வடிவம் கொண்டது. இந்த அடைப்புக்குறிக்குள்ளக்குள் இருக்கிறதுல எது கனச்செவ்வக வடிவம் கொண்டிருக்கு? எழுதுகோல் பெட்டி. நம்ம எழுதுகிற பாக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வச்சுருக்கிற பாக்ஸ், அதுதான் எழுதுகோல் பெட்டி. அதை எடுத்து இதில் எழுதியிருக்கோம். நாணயத்தை சுழற்றும் போது டேஷ் வடிவம் உருவாகிறது. நாணயம்னா நம்ம கையில் வச்சுருக்கிற காசு இல்லையா, அந்த காசு வட்ட வடிவத்தில் இருக்கும். அந்த வட்ட வடிவமாக இருக்கிற அந்த நாணயத்தை சுழற்றும் போது எந்த வடிவம் கிடைக்கும்? கோலம். இப்போ இங்கே எங்கே இருக்குது? கோலம் இருக்குது. அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். செவ்வக வடிவ பக்கமுடைய முப்பரிமாண வடிவம். செவ்வகத்துக்கு முப்பரிமாணம், அதுக்கு ஒரு உயரம் கொடுத்தோம் அப்படின்னா அது என்னவாயிடும்? கனச்செவ்வகம் ஆயிடும். அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். சரியா? அடுத்தது, கொடுக்கப்பட்ட படத்திற்கு பொருத்தமான பதிலை வட்டமிடுக. இந்த உருவத்தில் என்னென்ன வடிவங்கள் இருக்கு? இது என்ன வடிவம்? மேலே உள்ளது மட்டும் உருளை வடிவம், இது கூம்பு வடிவம். அப்போ 2 வடிவங்கள் இருக்கு. ஒன்று உருளை, இன்னொன்று கூம்பு. அது ரெண்டும் எந்த பதிலில் கொடுத்துருக்காங்க? இங்கே முதல்ல என்ன கொடுத்துருக்கு? கோலம் மற்றும் கூம்பு. அப்போ இது கிடையாது. உருளை மற்றும் கோலம். அடுத்தது கூம்பு மற்றும் உருளை. அப்போ இதுதான் சரி இல்லையா? அப்போ அந்த விடை என்ன பண்ணியிருக்கோம்? வட்டமிட்டிருக்கோம். அடுத்து என்ன இருக்குது? கோலம் மற்றும் வட்டம். இப்போ இது கிடையாது. அப்போ இதுதான் சரியான விடை, கூம்பு மற்றும் உருளை. அடுத்தது, இந்த வடிவம் கீழ்கண்ட எந்த வடிவத்தை போன்றுள்ளது? இது என்ன வடிவம் நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். உருளை. அந்த வடிவத்தை நம்ம வட்டமிட்டிருக்கோம். அடுத்ததான், இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற படங்களில் எது கூம்பு வடிவத்தை போன்றுள்ளது? இது இந்த பந்து என்ன வடிவம்? கோள வடிவம். அப்போ இது கிடையாது. இது உருளை வடிவத்தை போன்று இருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது? கூம்பு வடிவத்தில் இருக்குது. இது என்னது? ஐஸ்கிரீம் கூம்பு இல்லையா? அடுத்தது, இது கனச்சதுர வடிவம் போல் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது கூம்பு. அப்போ நம்ம அந்த கோட்டில் என்ன எடுத்து எழுதணும்? ஐஸ்கிரீம் கூம்பு. ஐஸ்கிரீம் கூம்பு கூம்பு வடிவத்தை போன்றுள்ளது.